Hi friends, welcome to Diya Samayal. Hi friends, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா கோவக்காய் வறுவல். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. கோவக்காய் வறுவலுக்கு அடுப்பு பற்ற வச்சுப்போம். பேன் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த எண்ணெயிலே வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் குழம்பு மிளகா பொடி யூஸ் பண்ணுவீங்களா, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகா பொடியை ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1/4 கிலோ கோவக்காவை நான் நீட்டு பாகில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. என்னென்னா அந்த மசாலா நம்மளுக்கு கருகிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விடணும், இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். மூடியை திறந்து 2 கிளறி விடலாம். திரும்ப இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்தோன்னா அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.